அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது, ஒரு மனிதர் ஒரு பாதையில் நடந்து சென்று கொண்டிருந்த போது அவருக்கு கடுமையான தாகம் ஏற்பட்டது. அவர் வழியில் ஒரு கிணற்றை கண்டார். உடனே அதில் இறங்கி தண்ணீர் அருந்தினார். பிறகு கிணற்றிலிருந்து அவர் வெளியே வந்தார். அப்போது நாய் ஒன்று தாகத்தால் தவித்து நாக்கை தொங்கவிட்டபடி ஈரமண்ணை நக்கிக் கொண்டிருப்பதை கண்டார். அந்த மனிதர் தம் மனதிற்குள், எனக்கு ஏற்பட்டதை போன்ற அதே கடுமையான தாகம் இந்த நாய்க்கும் ஏற்பட்டிருக்கிறது போலும் என்று சொல்லிக் கொண்டார். உடனே மீண்டும் அக்கிணற்றில் இறங்கி தண்ணீரை தோளாலான தனது காலுறையில் நிரப்பிக்கொண்டு அதை தமது வாயால் கவ்வியபடி மேலே வந்து அந்த நாய்க்கு புகட்டினார். அல்லாஹ் இதற்கு நன்றியாக அவரை அவருடைய பாவங்களை மன்னித்தான் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இதை செவியுற்ற மக்கள், அல்லாஹ்வின் தூதரே, மிருகங்களுக்கு உதவும் விஷயத்திலும் எங்களுக்கு மறுமையில் நற்பலன் கிடைக்குமா என்று கேட்டார்கள். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஆம், உயிருடைய பிராணி ஒவ்வொன்றின் விஷயத்திலும் அதற்கு உதவி செய்யும் பட்சத்தில் மறுமையில் அதற்கான நற்பலன் கிடைக்கும் என்று சொன்னார்கள். சஹீஹுல் புகாரி 6009.